ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம நல்லா மணக்க ஹெல்த்தியான ஒரு சூப்பரான நெய் ராகி புட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ராகி சேமியா நான் 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட இதை 4-5 பேர் நல்லாவே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னா ஒரே பாக்கெட் போதும். உங்களுக்கு 2 பாக்கெட் தேவையில்லை. 2 பாக்கெட்டே கிட்டத்தட்ட 4-5 பேர் நல்லா சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் ராகி சேமியாவை அப்படியே டிப் பண்ணி எடுப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டோன்னே நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் சேர்த்து விட்டால் கூட நம்மளுக்கு அது குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம போட்டோன்னையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் இப்படி கையில் தான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் அந்த சில்வர் ஸ்ட்ரெயினர் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரெயின் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம இட்லி ஊற்றுறோம் அப்படியே நம்ம எண்ணெய் தடவையோ இல்லை நெய் தடவையோ அப்படியே நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வைக்கும்போது இது கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால் நம்ம துணி போட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வச்சுக்கலாங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, ரொம்பவே ஒட்டாது. இந்த மாதிரி உதிரியாக ரொம்பவே, அதாவது கொஞ்சம் லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அழுத்தி எடுக்காமல் ரொம்ப அந்த பூ மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணி சுற்றி வர நம்மளுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நல்லா உதிரியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி துணியில் எல்லா ராகி சேமியாவும் எடுத்துகிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. பானையில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும்போதே கிட்டத்தட்ட வெந்துடும். 5 மினிட்ஸ்க்கு மேலே விடாதீங்க, ரொம்பவே குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை, அதாவது அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஆவியோடு சேர்த்து நல்ல வாசமும் கமன்னு வருதுங்க. ராகியோட வாசம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம அந்த ஆவி பறக்க உதிரியாக இருக்கிறது கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாங்க. ஏன்னா அப்படி அந்த சூட்டோடையே இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த துணியில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. தண்ணி தெளிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்கள். கொதிக்க பண்ணாதீங்க, சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்போ ஒரு ஃபுல் தேங்காவை திரும்பி வச்சுருக்கேன். இப்போ அதில் பாதி ஆட் பண்ணிட்டேங்க, பாதிக்கு மேலே ஆட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்க வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதே சின்னவங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக போட்டால் ஜாலியாக சாப்பிடுவாங்க. கீயும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா தாராளமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த ராகியோட கீ ஸ்மெல் சேர்ந்துச்சுன்னா சூப்பரான அரோமா வருங்க. ரொம்பவே நல்லா சாப்பிட ஒவ்வொரு வாய்க்கும் அந்த மணமான டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நான் ஏலக்காய் தூணதை அந்த கிளிப்ஸ் எடுக்காமல் மறந்துட்டேன். மறக்காமல் நீங்கள் ஏலக்காய் தூவிக்கிங்க. இது கூட நீங்கள் ஏலக்காய் மட்டும் இல்லை, வெண்ணிலா எசன்ஸ் கூட 2-3 சொட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் கிடச்சிடும். குழந்தைங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் இப்போது அங்கே ஒயிட் சுகர் போட்டேன் இல்லைங்களா, இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகரில் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்குங்க, அதனால் ப்ரௌன் சுகரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் தேங்காய் அதுக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி துருவின தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம நெய் போட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு இனிமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சுகரும் அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு, இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கீயும் தேங்காயும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக கமன்னு இருக்கும். இது கூட நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்படி நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது 1-2 வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுனா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் போட்டுருக்கேன். நான் அதில் தான் மறந்துட்டேன், நான் பின்னாடி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் போட்டு சாப்பிடும்போது நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.